ஆமேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் கர்த்தர் கிருபையில் நல்லா இருக்கேன். இந்த லென்த் டேஸில் எல்லாரும் என்னத்தை தியானிக்கிறோம்? அதே போல் தான் இன்றைக்கி ஒரு யுத்தத்தோடு தான் ஆண்டவர் என்னை இட்டுன்னு வந்திருக்காரு. மேலே வராதுக்கு முன்னாடியே ஒரு யுத்தம் தான். இங்கேருந்து வரேன், இங்கே வரத்துக்கு ஆயத்தப்பட்டேன், பார்த்தா வேற எங்கே இட்டுன்னு போயிட்டார் ஏசப்பா. சரியா? சரி, எனக்கு ஆண்டவர் டாபிக் கொடுத்தது என்ன தெரியுமா? சவுல் எப்படி காப்பாற்றுறாரு இது சொல்கிறதுக்குள்ளே நீங்களே பேசிட்டா அப்படி எப்படி சவுல் காப்பாற்றுறான்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யாபேஷ்ன்ற ஊரை எப்படி ஆண்டவர் அவர் மூலியமாக காப்பாற்றுறாரு, எப்படி ஆண்டவர் அவரை நடத்துகிறான்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாதமாக நம்ம கண்களை மூடி ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணலாம். இந்த செய்திக்காக அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா அளவுக்கு அதிகமாக நேசிக்க எங்கள் நல்ல தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா என்னை மெசேஜ் கொடுக்க வச்ச கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் என்னை தாழ்த்தி ஒரு மட்டுமாக தாழ்த்தி என்னை விலக செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு மேன்மை ஆண்டவரே அப்பா நான் பாராட்டாதபடி ஆண்டவரே அப்பா அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஏசுவின் சின்ன பிதாவே ஆமேன். ஆமேன். நான் முதலாவது இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். யாருக்குன்னா ஏசப்பாக்கும் ஆன்ட்டிக்கும். ஏன்னா நான் எப்படி இருக்க வேண்டியவனே ஆண்டவர் என் கண்முறை ஆண்டவர் எனக்கு உணர்த்திருக்காரு. நான் இப்படிலாம் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஆண்டவர் என்னை இங்கே பேச வச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இஸ்ரேல் மக்கள்னால் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இஸ்ரேல் மக்கள்னா கர்த்தரோட பிள்ளைங்க. சரிங்களா? கர்த்தரோட பிள்ளைங்க பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கர்த்தரோட பிள்ளைங்க எப்பயுமே கர்த்தரை அவ்வளோ நம்புறதே கிடையாது. ஆமாம் தானே? நானே நம்ப மாட்டேன் சில டைமு. நம்ம என்ன பண்ணுவோம் சில டைம் எப்படி தெரியுமா? நம்மளால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனையை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா எனக்கு செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்போம். நம்மளால் முடிஞ்ச பிரச்சனை என்ன பண்ணுவோம், நம்மளே பண்ணுறோம் சாக்கில் நம்மளே எல்லாத்தையும் முடிச்சுடுவோம். ஆண்டரும் இதை பற்றி தான் ஆண்டவர் எனக்கு டாப்பிக்கை கொடுத்தாரு. நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தெரியுமா? இவர் மோசை இவரை நடத்தி கொண்டு போகிறாங்க. மோசை மட்டும் நடத்தலை, ஆண்டவரோன்னு கூட சேர்ந்து நடத்துகிறாரு. இதுக்கடுத்து சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்தோடனே சாமுவேலுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அந்த பீரியடில் நடத்துகிறாரு. இதுக்கப்புறம் யார் இந்த டைமில் யார் வழி நடத்துறாரு பார்த்தீங்கன்னா சாமுவேல் நடத்துறாரு. சாமுவேல் மட்டும் நடத்தலை, ஆண்டவரும் நடத்துறாரு. சாமுவேலுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, கொஞ்சம் வயசாகிடுச்சு. அவங்க பசங்களும் என்ன எப்படி தெரியுமா? எப்பயுமே ஆண்டவர் பசங்கிறாங்க பாரு, அவங்க தான் ரொம்ப மோசமே. இந்த இந்து பசங்க கூட கொஞ்சம் நல்லா இருந்துருவாங்க. இந்த ஆண்டவர் பசங்கிறாங்க பாரு, ரொம்ப வேலை காட்டுவாங்க ஆண்டவருக்கு. இந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? போயிட்டு ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியத்தை நிறைய செய்கிறாங்க. பண ஆசை அவங்களுக்குள்ள நிறைய வெளியே வந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூத ஜனங்களுக்கே தெரிஞ்சிச்சு, நம்ம போய் சாமுவேல்கிட்ட போய் கேட்கலாம். இவருக்கு அடுத்து யார் நம்ம நியாயம் விசாரிக்க போகிறான்னு என்ன தெரியல, நம்மளுக்கு தெரியல. நம்ம போய் சாமுவேல்கிட்ட கேட்கலாம், நம்மளுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க எங்களை நியாயம் விசாரிக்கிறதுன்னு போய் கேட்டோன்னே சாமுவேலுக்கே ஆச்சரியம் வந்துச்சு. என்னடா இவ்வளோ ஞானம் வந்துட்டுக்குதுன்னு நினச்சினேன். ஏசப்பா கிட்ட போய் கேட்டோன்னே ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஏசப்பா இவங்க ஒரு ராஜாவை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஏன்னா ஆண்டவர் தான் இவங்களை வழி நடத்துகிறாங்க. இவங்க ஆண்டவர் வழி நடத்துகிறாங்க, இவங்களுக்கு யாருமே புரியல, இன்னுமே புரியல. இவரை எப்போ எகிப்து கூப்பிட்டு வராங்க, அது தெரியல இவருக்கு. இவங்களை ஆண்டவர் தான் வழி நடத்துகிறான்றது ஒரு எண்ணமே இவங்களுக்குள்ளே இல்லை. ஆமே நம்ம கூட சில டைமில் இப்படி தான் நம்மளை ஆண்டவர் தான் வழி நடத்துறாரு, நம்மளுக்கே தெரியுதில்ல. அது கரெக்டு தானே? நம்மளுக்கு போராட்டம் வந்தோடனே ஆண்டவரே மறந்து நம்ம உதாசனப்படுத்திடுறோம். அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. இப்போது ஆண்டவர் இவங்க ராஜாவை கேட்டோடனே ஆண்டவரும் அனுமதிச்சிடறாரு. யாரை தெரியுமா? சவுலை தான் அனுமதிக்கிறாரு. சவுல் யார்? அவர் ஒரு கழுதையை தேடி தான் வராரு. அவங்க வீட்டிலலாம் கழுதை வளர்க்குறவங்க கழுதை தேடி வரும்போது, இப்போ ஊராக தேடி போகிறோம் கழுதையை. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, இவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவர் சாமுவேல் ஞாபகம் பார்த்துறாங்க. சரி போய் கேட்கலான்னு போய் இவர் கேட்டால் இவர் என்ன சொல்கிறாங்க, இவரே ராஜாவுக்கு சொல்கிறாரு சாமுவேல். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம என்ன கழுதை தேடி வந்தோன்னே ராஜாவுக்கு போகிறோமேனு. எனக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது ஆண்டவர் எப்பவுமே தகுதி இல்லாதவங்க தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தகுதிப்படுத்துறாரு. இவர் ராஜா ஆகணும்னு சொன்னோன்னே இவர் எல்லாரும் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்டாரு, தலையெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இவர் தான் ராஜா ஆக போகிற சொன்னோன்னா அவர் சின்ன பையன் தான். அவருக்கு என்ன வயசுனா ஒரு 19 வயசு தான் இருக்கும், 19-18 வயசு தான் இருக்கும். இவர் ரொம்ப ஹைட்டு, கொஞ்சம் இப்படி இருப்பார். சரிங்களா? ஹைட்டு தான், நான் கொஞ்சம் குள்ளமாக்கிறேன் நான் சொல்கிறேன். இப்படி அவ்வளோ ஹைட்டு இருப்பார். சரிங்களா? இவர் ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவர். இதை பற்றி நம்ம கூட்டம் ஒன்று இருக்குது தெரியுமா? நம்ம ஒரு கூட்டம் இப்படி இருக்கும், ஒரு கூட்டம் இப்படி இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவர் வந்துட்டார் ஏசப்பா என்ன கொண்டார் ராஜா குத்துறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இன்னொருத்தங்கிறான் பாரு, என்ன இவன் சின்ன பையனாகிறான், இவனை கொண்டு ராஜாவுக்கு போகிறாரா, எங்களை எப்படி பார்த்துவார், எப்படி ஒரு சேனையெல்லாம் வந்து எங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, குறுக்கு மறுக்காக பேசுகிறாங்க. ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா நம்ம கூட இப்படி தான் யோசிக்குமே, என்னடா இவர் நல்லாவே ஏதோ குத்துட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இது பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்கள்,
ஆண்டவர் இங்கே எத்தனையோ நம்ம சர்ச்சிலையும் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஒருத்தருக்கும் வந்துரு. ஆனால் ஆண்டவர் உங்களை முன் குறிச்சிட்டாரு. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? உங்களை முன் குறிச்சிட்டார். அது மாதிரி தான் ஆண்டவர் யாரை சவுலை முன் குறிச்சிட்டாரு. இதை நம்மளுக்கு பார்க்குறப்போ வந்து கேலி கிண்டலாக தான் தெரியும். எப்படி கேலி கிண்டலாக தான் தெரியும். ஆண்டவர் கொஞ்சம் ஒரு பீரியட் வந்து எல்லாரையுமே கொஞ்சம் காத்திருக்க வச்சிருவார். ஒரு நம்மளுக்கு அதிசயம் நடக்கணும் மட்டும் தான் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனால் அதிசயம் உடனே வந்துடாது. அதிசயம் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரும்? பார்த்துங்க, இந்த பிரச்சனை தான் நம்மளை வந்து சுற்றி போட்டு அடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நம்ம 1 சாமுவேல் 11 எடுத்துக்கலாம். யாரா ஒருத்தர் வாசிக்க முடியுமா? இல்லை நானே வாசிக்கிட்டுமா? 1 சாமுவேல் 11:1. போதும். இந்த நாகாஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நாகாஸ் அம்மோனியன் யாருக்கு தெரியாதா? நாகாஸ்ன்றவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பாம்பு, ஸ்னேக். அவருக்கு ஏன் ஸ்னேக்குன்னு பேர் வச்சாங்கன்னா இன்னும் இப்போ நான் சொல்கிறேன். இதை சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து அது இங்கே சொன்னால் தப்பாகிடுது. இப்போ தான் பிசாஸ் வந்து எழும்பு ஒரு மெசேஜை கேட்குறப்ப என்ன பண்ண இல்லை, அப்புறமா சொல்கிறேன் நான். சரியா பாருங்கள், நான் என்னவோ எடுக்க வரேன். நம்மளுக்கு இது டைபுட் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வந்துடுறாங்க எங்கே இருந்தேன்னா. சாரி, நான் தப்பா. இந்த நாகாஸுக்கு என்ன பேர்? இது பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியுன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து சர்பன்னு பேர். நானே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? ஸ்னேக், பாம்பு. சரியா? இவர் அம்மோனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோத்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. லோத்தோட பையன், 2வது பையன். சரிங்களா? இந்த அம்மோனியர்கள். சரிங்களா? அம்மோனியர் புரியுதா? அம்மோனியர் யார்? லோத்தோட 2வது பையன் வழியில் வந்தவர் தான் நாகாஸ். இந்த அம்மோனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப நாளாகவே கொஞ்சம் கடக்க முடக்கா கீரியம் பாம்பு மாதிரி. பாருங்கள், பாம்பு எங்கே வருது பாருங்கள், கீரியம் பாம்பு மாதிரி. 2 பேருமே குடைச்சல் குத்துனே இருக்குவாங்க. இந்த மாதிரி தான் இவர் உள்ளே வந்தோடனே இப்போ இஸ்ரேல் மக்களை டார்கெட் பண்ணதான் யாருக்கு ஆசை? பாம்புக்கு ஆசை. பாம்புன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டேறீங்க. என்ன பண்ணுறது? நான் பாம்புன்னு பாம்பாச்சும் சொல்லுங்கள். அதான் நாகாசன் வரான் தான் பாம்புன்னு சொன்னேன். நீங்கள் பாம்பு கூட சொல்ல மாட்டேறீங்க. சரிங்களா? இப்போ யார் உள்ளே வந்தது? புத்துலேருந்து பாம்பு அந்த மாதிரி சொல்கிறீங்க. இந்த பட்டணத்துக்குள்ளே கீழேத்தில் இருக்கிற யாபேஸ்குள்ளே யார் வந்தது? நாகாசம் வந்துட்டார். உங்களுக்கு இன்னுமே புரிய மாடு. கவர்மெண்ட் நாகமான வச்சுட்டா அவருக்கு வேறு. சரி, வந்துட்டார். உள்ளே வந்தோடனே இவருக்கு வந்து என்ன ஆசைனா இஸ்ரவேலர்களை பயன்படுத்தணும் தான் ஆசையே. ஏன்னா இஸ்ரவேலர்கள் வந்து ரொம்ப இது இவருக்கு. ஏன்னா இவங்களோட கொஞ்சம் உயரத்தில் வச்சிட்டார் ஏசப்பான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் காண்டு. அதனால் இவர் என்ன தெரியுமா பாம்புன்னு வந்துச்சு இவர் வந்து எப்பயோ முடிஞ்சிச்சு ஒரு கணக்கு. 90 வருஷம் பகை அதை தீக்கிறதுக்கு இப்போ வராரு. இந்த பாம்பு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் அச்சு விட்டா என்ன பண்ணுமா கூட அது தேடி வரும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுது, பாம்பு தேடி வருது. யார்கிட்ட வருது? இஸ்ரேல்கிட்ட வருது. இப்போ வரும்போது தான் இவங்க நம்பாளுங்கிறாங்க பாருங்க, ரொம்ப சூப்பராக இஸ்ரேலு. என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா போனாலும் இப்போ இவங்க நம்ம ஏசப்பா இவர் உள்ளே வந்துட்டார் நாகாஸ் வந்தோடனே இவங்க என்ன பண்ணோம், இவர் பயம்பத்த வராரு. அந்த இடத்துல செக் பண்ணுறாரு இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு. இவங்களை செக் பண்ணி இவருக்கு என்ன வரணும், ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு இவங்களுக்கு தோன்றதே இல்லை. என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, நேராக நாகாஸ் காலையில் போய் வந்துட்டாங்க. என்ன பண்ண எங்களை உங்களோட சேர்த்துங்க, எங்களை உடன்படிக்கை உங்களோட இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு என்ன வந்துச்சு, ஆடு தானாக வந்து மாட்டிக்கிச்சு. இவர் என்ன பண்ணுற ஒரே வெட்டு தான் முடிஞ்சிச்சாங்க கதை. அந்த மாதிரி நினைக்கிட்டு தான் இவர் வராரு உள்ள. ஆடு தானாக வந்து வெட்டுறப்போ என்ன பண்ணுறது, இவர் நம்ம அது போனால் கூட போக மாட்டேது. இவரே வந்து விட்டாங்க. என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம்? ஆனால் நாகாசு ஒரு இது வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாருன்னு தெரியுமா, ஒரு ஒப்பந்தம் நம்ம போடும்போது உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஒரு ஒப்பந்தம் பண்ணுறப்போ இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறப்போ ஒரு இது வைக்குவாங்க, கொஸ்டின் இதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா பார்த்துங்க இதே தான், இது செஞ்சால் அது செய்யும். இது மாதிரி செய்கிறாங்களா இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, நான் உங்க கூட உடன்படிக்கை பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வலது கண்ணை பிடுங்கி இஸ்ரவேல் புத்திர எல்லாருக்கும் பயம் வரம் பண்ணுவேன் அப்படின்றாரு. சரிங்களா? என்ன பண்ணுறாரு, பயம் வர பண்ணுறாரு. இவர் நான் கூட யோசித்தேன், என்னடா இவர் கை காலை வெட்டிடலாம், ஏன்னா மண்டைக்கிட்டே வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படி தான் நான் நினச்சேன். இவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, வலது கண்ணை மட்டும் எடுக்க சொல்கிறார். இந்த வலது கண்ணை ஏன் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போர் வீரருக்கு முக்கியம் வந்து பேலன் மட்டும் இல்லை.
சரிங்களா? ஆள் திடகாத்திரமாக இருந்தால் மட்டும் போதாது, நம்ம அறிவும் இருக்கணும். அது பார்த்தாலும் கண்ணும் இருக்கணும். கண்ணு இல்லைனா என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது கண்ணு இல்லைனா. ஃபஸ்ட்டு இந்த கண்ணு போயிடுச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க யாருன்னா தெரிவிங்களா? தெரிய மாட்டேங்க. அதனால் அவங்கள பலவீனப்படுத்துறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு? எவ்வளோ டெக்னிக்காக யோசிக்கிறாங்க. பாம்பு எப்படி வச்சுருக்காங்க பார்த்தியா? ஏசப்பா ஒரு பேர் பாம்பு தான் இவர். உண்மையிலே பாம்பு எப்படி ரொம்ப நேக்கு பாம்பு. நம்மளை ஆதாமே ஒரு காலத்தில் நம்மளை எப்படி பாவத்துக்குள்ளே தள்ளனதும் பாம்பு தான். கரெக்டு தானே? ஒரு பாம்பு எவ்வளோ வேலை செய்யுது பார்த்தீங்களா? இவன் அந்த பாம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். திரும்ப போயிட்டு இவர் போயிட்டு உள்ளே போயிட்டோடனே இவங்களாம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இவங்களே போய் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறதுனே தெரில. இவர் எல்லாக்கிட்டையும் இவங்களுக்கும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன போய் கேட்குறாங்க நாகாஸ் கிட்ட, ஒரு 7 நாள் டைம் கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் போய் இஸ்ரேல் மக்கள்கிட்ட எங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி நாங்கள் எங்களுக்கு யாருன்னா எங்கிட்ட வராங்களா, இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்களான்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ண வராங்களான்னு கேட்குறாங்க. ஐயோ நானும் யோசித்தேன், இந்த மக்களுக்கு என்ன வரல, இன்னுமே ஞானம் வரல. கர்த்தர் இருக்காருன்னு இன்னும் யாருக்கு தெரில. இவங்க இஸ்ரேல் மக்கள் தான், இவங்களுக்கு என்ன தெரில, இன்னுமே தெரில. ஆனால் இவங்க 7 நாள் டைம் கேட்டோன்னே ஒரு ஊராக போய் கேட்குறாங்க. இஸ்ரவேல் மக்கள் எப்படின்னா அங்கங்கே அவங்களுக்குள்ளே ஒரு எப்படின்னா ஒத்துமை இல்லை. இப்போ நிறைய சபைகளுக்குள்ள அப்படி தான். நம்ம ஒன்று பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது, இவங்க பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க எதனா செஞ்சுட்டா இவங்க போய் போட்டு தர்றது, இவங்க எதனா செஞ்சுட்டா அவங்க போய் போட்டு தர்றது. என்ன பண்ணுறது? சபையில் ஒத்துமை இல்லை. நான் ஏன் சபையை சொல்கிறேன்னா, ஏன்னா சபை வந்து ஒத்துமையாக இருக்கிற இடம். சரிங்களா? இந்த சபையை நம்ம சபையிலே ஒத்துமையாக இல்லைன்னா குடும்பத்துலேயும் ஒத்துமை இருக்காது. இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு எல்லா இது கேட்கணும், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கையை விரிச்சிடுறாங்க. எங்களால் முடியாது, எங்களால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இந்த டைமில் தான் யார் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வராரு. யார் ரொம்ப நேரம் பிரேக் கொடுத்தவங்களுக்கு இப்போ தான் வந்து உள்ள இன்டர்வல் பண்ணுறாங்க. 4வது வசனம் யாரா வாசிக்க முடியுமா? அப்புறம் போதும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்தானாதிபதிங்களா சவுலோட ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. சவுலோட ஊருக்குள்ளே வந்தோடனே இப்போ இவங்களும் இஸ்ரேல் மக்கள் தானே. இந்த யாபேஸ்ன்றது வந்து ஒரு எல்லை பகுதி. இந்த இதுக்குள்ளே பூந்துட்டாங்கன்னா, எல்லைக்குள்ளே பூந்துட்டாங்கன்னா மொத்தத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியும், கைப்பற்ற முடியும். ஆமாம் தானே? அதனால் இவங்க வந்து போய் இவங்ககிட்ட சொல்கிறோன்னே, கொஞ்சம் அழுது சொல்லணுன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு தான் யார் வந்தது? சூப்பர் ஹீரோ வந்துட்டார். யார்? சவுல் வந்துட்டார். உள்ள எப்படி வராரு? மாடுகள் பின்னாடி இருந்து வயல்லேருந்து வராரு. பாருங்கள், அப்பயே ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரு இருப்பாங்க. விஜய் எப்படி பஸ்லேருந்து வராரோ அது மாதிரி எப்படி சவுல் வந்து எப்படி இருந்தார், பதிலேருந்து வராரு. சவுல் விஜய் நீ இருந்தா, நீ நம்ம சத்து சரி இந்த மாதிரி யார் வர்றது? உள்ளே வந்துடுறோம். பாருங்கள், மறந்துடுது. வந்துடுறாரா? உள்ளே வந்துட்ட உடனே இவர் வந்து அவங்ககிட்ட போய் கேட்குறாரு. என்னான்னு கேட்குறாரு, ஏன் அழுதுன்னு இருக்கீங்க? இப்போ நானே நீங்கள் அழுதுருந்தா கூட வந்து கேட்க மாட்டேனா? அது மாதிரி போய் கேட்டவுடனே இவங்க சொல்கிறத பார்த்து இவருக்கு என்ன வந்துச்சு? 10 வசனம் வாசிங்க. ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதியின் கையிலே கொடுத்து இஸ்ரவேல் நாடுகள் எல்லாம் அனுப்பி. இது இருங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறீங்களே, ஒரு நிமிஷம் கொஞ்சம். இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்தோடனே இவர் கேட்டார், இப்போ யார் வர்றது உள்ள சவுலுக்குள்ளே? தேவ ஆவியானவர் எப்படி வராரு? உள்ளே வராரு. ஆவியானவர் உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? கோவமாக நம்ம ஆளுங்களுக்கு என்ன வருது? ஃபயர் வந்துடுது உள்ளே. ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் உள்ளே வந்தாருன்னா, ஒரு மாட்டை நீங்கள் வந்து மாடு இந்த கசாப்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் பிடிச்சி தான் மாடை கட்டி போட்டு வெட்டுவாங்க, துண்டாக வெட்டுவாங்க. ஆனால் இந்த ஒரே ஆள் யார்? சவுல் ஒண்டியுமே என்ன பண்ணுறாரு, மாடை கண்டந்துண்டமாக வெட்டி யார் கையிலே கொடுக்குறாரு? இந்த ஸ்தானாதிபதி கையிலே கொடுக்குறாரு. இதை பார்த்து மக்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. பயம் மட்டும் வரல, ஞானோதயம் வந்துச்சு. ஞானோதயம் என்ன சொல்லுங்கள்? அறிவு வந்துச்சு அவங்களுக்குள்ள. இப்போ இதுக்கப்புறம் யார்? ஏசப்பா அவருக்கு ஆண்டவர் உள்ளே வந்தோடனே இவங்களுக்கு பயம் மட்டும் வரல, ஆண்டவருக்கான எல்லாருமே என்ன செஞ்சுறாங்க, கூட்டி சேர்ந்துட்டாங்க. இப்போ யாபேஸ்க்கு என்ன ஆப்பு? இதான் பெரிய ஆப்பே. யாருக்கு?
நாகாசுக்கு நான் தப்பாக சொல்லிட்டேன். நாகாசுக்கு பெரிய ஆப்பே தான் ஒருமனப்பட்டோம். அவருக்கு என்ன நினச்சாரு, எல்லாமே சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. உள்ளே வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டத்தை எல்லாத்தையும் கழிச்சிட்டா மொத்தமே என்ன ஆகிடும், வாஷ் அவுட் ஆகிடும். இப்போ எல்லாருமே ஒருமனப்பட்டதுனால நாகாசுக்கு என்ன வந்துச்சு, இந்த செய்தி போல் நாகாசுக்கு இன்னுமே இருங்க சொல்கிறேன். நாகாசுக்கு இந்த செய்தியே போல் இன்னும் பாவம் நாகாசை ஒரு பாடு பத்துறாங்க பாரு. எனக்கே பயம் வந்தது பாவம். இவங்க யார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ம் 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 அவ்வளோதான். என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் மாடையும் வெட்டுருவோன்னா என்ன ஆகும், இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. சொந்த மாட்டே வெட்டுறாங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் மாடு இருக்குது, எல்லாரையும் கண்டதனமாக வெட்டி இது பண்ணுறோன்னா என்ன பண்ணும், எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. அந்த பயத்தை யார் கொடுக்குறாரு, ஆமாம் கர்த்தர் கொடுக்குறாரு. சரிங்களா, இந்த ஏசப்பா ஒரு பயத்தை கொடுத்தோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சவுலுக்கு வந்து அவ்வளோ சின்ன பையன்தான், இவருக்கு வந்து எந்த இதுவுமே தெரியாது, எப்படி போர் செய்யணும், எப்படி இது பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஆவியானவர் ஒருத்தருக்கு கூட இறங்கிட்டாருன்னா அவங்கள கொண்டு என்ன பண்ணுவார் ஆண்டவர், நிறைய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கார். ஆமேன் ஆமேன். அண்ணா இப்போ தான் உள்ள லைனுக்கு வந்துக்கிறாரு. எல்லாம் இன்னொரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். சரி, அடுத்தது 9வது வசனம் வாசிக்க முடியுமா? கீழத்தில் இருக்கிற யாபேசின் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாருக்குமே, இவர் வந்து தாவீது வந்து என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சொல்லி அனுப்பிச்ச உடனே யார்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, இவங்க அங்கேருந்து அனுப்பிச்சாங்க பார்த்தியா, 7 நாள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார்ல, இந்த 7 நாள் அனுப்பிச்சவங்க கிட்ட இவங்களுக்கு நான் வந்து அதான் ஆண்டவர் என்ன தரப்போகிறாரு, ரட்சிப்பு தரப்போகிறாரு, நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. யார்கிட்ட, ஸ்தானாதிபதிங்கள்கிட்ட, அந்த யாபேசின் மனுஷர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. என்ன ஆயிடுச்சு இப்போ, பயங்கர ஹாப்பி எல்லாருக்குமே. இங்கே தான் இவங்க பயங்கரமான ட்விஸ்ட்டு யாருக்கு வைக்கிறாங்க, பாம்புக்கே வைக்கிறாங்க. இவங்க யாருக்கு, பாம்புக்கே வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆண்டவங்களுக்கு சொல்லிட்டாரு, இவங்க போய் எல்லாம் இப்போ யாபேஸ் கிட்ட சொல்லிவிட்டு போர் செய்ய அவங்களால ஆயத்தப்படுத்தலாம். 2 பேரும் போர் செய்ய, இவங்க பேட்டில் ஃபீல்டு எப்படி தெரியுமா இருக்குது, அவங்க போர் செய்யவே இல்லை, அவங்க தூங்கினுக்கிறாங்க. எப்படியே தூங்கினுக்கிறாங்க. இவங்க போருக்கே ஆயத்தமாகிட்டுக்கிறாங்க. நடுவில் இருக்கிறது யார், யாபேசின் மனுஷருங்க. இந்த யாபேஸ் பட்டணத்தில் இருக்கிறவங்க போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இவங்க என்ன தெரியுமா காரியத்தை சொல்கிறாங்க, நேராக போயிட்டு அவருக்கு நாகாஸ் கிட்ட போயிட்டு, எங்களை வந்து 7 நாள் முடிஞ்சிச்சு, 7 நாள் முடிய போகுது, 7 நாள் முடிஞ்சோடனே எங்களை என்ன பண்ணுறீங்களோ பண்ணிங்க, உங்கள் கையில் எங்களை ஒப்பு கொடுத்துறோம், இந்த கண்ணை பிடுங்குறோன்னு சொல்லிட்டோன்னே அவருக்கு என்ன வந்துச்சு, பயம் வராதுங்க, சந்தோஷம் வந்துச்சு. இப்போ நாகாஸ் தானே சந்தோஷம் வந்துச்சு. நாகாஸ் கிட்டே போய் தான் சொல்கிறாங்க. இப்போ யாருமே இப்போ வரல, யாருமே வராதனால இப்போ என்ன ஆகிட்டார், அவர் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்குமே பயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு. இதனால் அவர் ரொம்ப குஷி ஆகிட்டு அதெல்லாம் தூங்கத்துக்கு போயிட்டார். இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும், அப்போ ஆண்டவர் அவங்க கூட இல்லாத போது பயந்துட்டாங்க ரொம்ப. சரிங்களா, பயந்துட்டாங்க. இப்போ எப்படி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஞானமாக யோசிக்கிறாங்க. இப்போ அவங்க போய் சொன்னாங்கன்னா 2 பேருக்கு தான் சண்டை ஆகும். இப்போ இவங்க யாருமே சொல்லலை, சொல்லாதனால என்ன ஆகலை, இவங்களாம் போருக்கு ஆயத்தமாக இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது வந்துட்டாங்க. புரியல, என்ன பண்ணுறது வந்துட்டாங்க இவங்கெல்லாம், சண்டை செய்ய வந்துட்டாங்க. ஆண்டவர் அவங்கள தொடட்டும் வந்துட்டார். சண்டை போகிறதுக்கு வந்துட்டாங்க. இப்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, இவங்கள வெயில் வேறுவதற்கு முன்பாகவே இவங்களுக்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆமே, இதை வந்து அவங்க போய் இவங்களுக்கு சொன்னதுனால இவங்களாம் ஹாப்பி. யார், இவங்களாம் ஹாப்பி. யார் ஹாப்பி யாருன்னே தெரியல அவங்களுக்கு. யாபேஷன் மனுஷருங்களாம் என்ன ஆகிட்டாங்க, ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏசப்பா ஒரு வார்த்தை குத்தோன்னே இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் இதே நாகாசுக்கும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட தானாக வந்து மாட்டிக்கிறாங்க நினச்சி இவருக்கு ஒரு ஹாப்பி. ஆனால் இவருக்கு வச்சுக்கிறாங்க ஒரு ஆப்பு, சரியான ஆப்பு. அதுதான் ஆப்பே. எப்பயுமே இந்த ஆதாமேவல் காலத்தில் வந்து பாம்பு வந்து எப்படி தெரியுமா வரும், பாம்பு வந்து இந்த கனியை சாப்பிடு, அப்போ தான் உனக்கு வந்து இதாகும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறது வரும். ஆனால் இங்கே வந்து என்ன தெரியுமா நடக்குது, பாம்புக்கே ஆப்பு வைக்கிறாங்க. நம்பாள் பார்த்தீங்களா, என்ன பண்ணிட்டாங்க, பாம்புக்கே ஆப்பு வச்சிட்டாங்க. அவர் பாவம் பார்த்து தூங்கிருந்துக்கிறாரு. நைட்டே உள்ளே பூந்துட்டாங்க. எதுவும் இல்லை, அவங்க தங்கி இந்த கூடார போடுற இடத்துல நைட்டு
பூந்து பூந்து எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, சாவடிச்சு 2 பேர் மட்டும் ஓட முடியாமல் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆமென். நீங்கள் நம்ம லைஃப்பில் கூட நிறைய பேர் அப்படி தான், நிறைய பாம்பு எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளை சுற்றினே இருக்கும், நம்ம கால் அடியில் வந்துனே இருக்கும், நம்மளே சுற்றி சுற்றி டார்கெட் பண்ணோம். அந்த பாம்புங்களாம் ஆண்டவர் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு, வெளியே துரத்த போகிறாரு. ஆமென். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். ஆமென். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாமுவேலை பார்க்கறதுக்காக கூடயே இருக்கிற ஒரு ஆள் வராரு. சாமுவேலை பார்த்து என்னன்னு கேட்குறாரு, சாமுவேலை பார்த்து கேட்குறாரு, நான் என்ட்ரியோட பயங்கரமாக இருக்கணும். சாமுவேலே வந்துட்டாரு. சரிங்களா? போனோம் இருங்க, சாமுவேல் ஆல்ரெடி வந்துட்டாரு, நானே மந்திரம் போடுது. சாமுவேல் சாமுவேல் வந்துட்டோன்னே இவங்க கூட போர் செய்கிறவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, போயிட்டு இவங்க யாரும் இவர் வந்து ராஜாவாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க அவங்கள கூப்பிடுவாங்க, நாங்கள் அவங்க என்ன பண்ண போகிறோம், கொன்று போட போகிறோம், கொன்று புதைக்க போகிறோம், கூப்பிடுவாங்கன்றாங்க. ஆனால் இங்கே தான் சொல்கிறாரு, சவுல் பார்த்து சொல்கிறாரு அவங்கள பார்த்து, இன்று யாருக்கு, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறாரு. ஆமென். அவங்க வந்து அவர் நினச்சிருந்தா அவங்கள என்ன பண்ணிக்க முடியும், அவங்கள பார்த்து பேசினவங்களெல்லாம் சாவடிச்சிருக்க முடியும். உண்மையாக இல்லையா? ஆனால் அவர் ஆண்டவர் ஒருத்தருக்குள்ளே வந்துட்டார்னா அவர் எவ்வளோ ஞானமாக அவர் நடத்துகிறான்னு பாருங்கள். இந்த மனசு வந்து நம்மளுக்கே இல்லை. நிறைய பேருக்கு அவங்களுக்கு எதனா, நம்மளுக்கு பிடிக்காதவங்க எதனா நம்மளுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைக்குவாங்களே, அவங்களுக்கு ஐயோ நாசனமாக போனோம், அது நம்ம என்ன நம்மளுக்கு பண்ணது எப்படியா உருப்படாமல் போனோம்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், யார் நீங்களாம் மனுஷங்களே இல்லை, எல்லாம் தேவதூதரா, மனுஷங்க மாதிரி யாரும் சொல்லவே மாட்டேறீங்களா, எல்லாமே சாந்தமாக உட்காந்துக்கிறீங்க, என்ன பண்ணுங்க எனக்கே தெரியல, நான் தான் தப்பாக பேசுகிறேன் போல ஒரு சரிங்களா? இதுலேருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு 4 விஷயத்தை உணர்த்தினார். அது என்னென்ன தெரியுமா, இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் முன்குறிச்சிட்டார் இங்கே வந்தவங்கள. இன்றைக்கி சவுலை பார்த்து முன்குறிச்சிட்டப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. உன்னாலாம் எல்லாம் செய்ய முடியுமா, ராஜா வாயிடுவியா, எப்படி உனக்கு அவங்க ஒரு தசன பாகம் கொடுக்க வராங்க, அந்த தசன பாகத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்க மறுக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, கனவினம் பத்துறாங்க. அதான் அவர் என்ன தெரியுமா என்றாரு, ஒரு பொருட்டாவே இல்லை, காது கேட்காதவன் போல் எப்படி பண்ணுறாரு, போயிடுறாரு. ஆமென். இப்போ இவங்க என்ன இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் பயந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு நாகாஸ் வந்து உள்ளே வந்துட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக பயந்துட்டாங்க, ஆண்டவரை தேடலை. சரிங்களா? இந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட போகிறாரு. ஆமென். உங்களை ஆண்டவர் முன் குறிச்சிட்டாருன்னா நீங்கள் எதை குறித்தோம் பயப்படக்கூடாது. ஆமென். இந்த பயப்படுறதுக்காக ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் ஒன்று கொடுத்தாரு. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா, எடுக்கவே இல்லையா? ம் 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு, நானும் சொல்லுங்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7. இங்கே இஸ்ரவேல் இங்கே யாபேஸ்குள்ளே வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. நாகாசை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக பயப்படுறாங்க. ஆனால் இதே கான்செப்ட் நீங்கள் திரும்ப இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்து பயந்தவங்கள இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்பு வைக்கிறது வந்தவருக்கே ஆப்பு வச்சு அனுப்பிடுறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? யார் வைக்கிறது வந்தது ஆப்பு, நாகாசு வைக்கிறது வந்தது ஆப்பு. இவங்க நான் அவர் பேர் என்ன சொன்னேன், பாம்புக்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்பு வச்சிடுறாங்க. இந்த ஆப்பு தான் என்ன ஆப்பு, இப்போது அவங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு வந்து பயந்த ஆவியை தரல, நம்ம பயப்படுற ஆவியை ஆண்டவர் நம்ம தரல. ஞானமோ தெளிந்த புத்தியும் ஆண்டவர் கூட. இவ்வளோ நேரம் பயந்து இருந்தவங்க அப்போ அந்த சுச்சுவேஷனில் மட்டும் அவங்களுக்கு எப்படி வந்துடும் ஞானம், தேவ ஆவியானவர் வந்துட்டார் அந்த இடத்துல. ஆவியானவர் வந்தவுடனே அவங்களுக்கு என்ன போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. ஆண்டவர் உங்களுக்கு, நீங்களும் நிறைய விஷயத்தில் பயப்படலாம். கடன் இருக்குது, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அந்த சுச்சுவேஷனில் நினச்சி ரொம்ப கலங்கலாம், பயப்படலாம். ஆண்டவர் இந்த பயத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, உடைக்க போகிறாரு. ஆமென். அதே மாதிரி காத்திருக்கணும். அவர் என்ன பண்ணார், நான் தானாக போய் இது பண்ணல,
ஆண்டவர் அவர் என்ன பண்ணார், காத்திருக்க வச்சார். இவ்வளோ நேரத்தில் அவரே போய் இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணி இருந்துக்கலாம். ஆனால் இவர் ரைட் டைம், ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் வர வரைக்கும் ஆண்டவரே நம்மளை வெயிட் பண்ணுவார். ஒரு அபிஷேகம் நம்மளுக்கு ஆண்டவர் அற்புதத்தையும் கொடுக்குறாருன்னா நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைய வெயிட் பண்ண வைப்பார். கஷ்டத்தை மட்டுமே குடிக்க மாட்டார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பார். இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியானவங்களா, பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ண வைக்குவார். லாஸ்ட்டு ஒன்று, ஆண்டவர் உங்களை குறித்து தான் ரட்சிக்க போகிறாரு. உங்களை ஆண்டவர் முன் குறிச்சிட்டார் மட்டும் இல்லை, முன் குறிச்சிட்டாருன்னா ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, ரட்சிக்க போகிறாரு. இன்றைக்கி நீங்கள் சும்மாலாம் ஒன்றும் வந்து உட்காரல. இந்த உங்கள் ஊர்லேருந்து ஆண்டவர் உங்கள் ஊரில் என்ன பண்ணுறாரு, உங்களை முன் குறிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, ரச்சிட்டார் மட்டும் சொல்லுங்க. முன் குறிச்சிட்டாரு. முன் குறிக்காமல் யாரும் இங்கே வரல. இன்றைக்கி நிறைய சபை மக்கள் நம்ம சர்ச்சில் இருக்கலாம், 100 பேருக்கு மேலே வேணும் இருக்கலாம். ஆண்டவர் இங்கே நம்ம 10 பேர் 12 பேர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்கள் இதை பற்றி தான் ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னார். நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு வந்துட்டார். ஆண்டவர் உங்கள் ஊர்லேருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு தான் ரட்சிக்க போகிறாரு. ஆமென். உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, ரட்சிக்க போகிறாரு. ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படி என்னை ரட்சித்தார், என்னை எப்படி பேஸ் பண்ணி என்னை இங்கே வந்து கூட்டி வந்தார், அதை பற்றி நான் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். எங்கள் வீட்டான வந்து என்னை எப்படி பார்ப்பாங்கன்னா, எங்கள் அப்பா குடிக்கிறார், கொஞ்சம் குடில நிறையாவே குடிப்பார். எங்கள் வீட்டான என்னை எப்படி பார்க்கலாம், ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டாங்க, ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா குடிக்கிறாரா, அதனால் யாருக்குன்னா போய் விளாட்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்னடா இவன் குடிகாரன் பையன் எப்படி நம்ம கூட விளாட்லான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க. எதனா ஒரு தப்பு நடந்தால் கூட அவங்க பசங்களாம் கூட தான் இருப்பாங்க. அந்த தப்பு யார் பண்ணது, இப்போ ஆக்சுவலாக நான் தான் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா சரியில்லை. எங்கள் அப்பா சரியில்லைனாலும் எனக்கு ஆண்டவர் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு. உண்மையாகவே அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. சரி, ஊருக்காரர் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா சொந்தக்காரங்க இன்னும் மோசம். எங்கள் ஆயாலாம் எங்கள் அம்மா பெற்றவங்க கூட இருக்கிறவங்க தான். ஏன்னா எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க 4 பேர். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. எனக்கு அப்படியே எங்கள் அம்மா கூட தான் நிறைய பையன். எங்கள் அம்மா பிள்ளை நான் இப்போ எப்பவுமே பசங்க அம்மா பிள்ளை தானே. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா பிள்ளை தான். நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன். ஒரு டைம் நைட்டு செம்ம சண்டை. வீடு கட்டின்னு இருக்கோம். வீடு இல்லை எங்களுக்கு. எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் பெரியம்மா வீடு ஒரு மெத்த வீடு ஒன்று இருக்குது, இன்னொரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் வஞ்சி போயிட்டு இருக்குது. அங்கே தான் தங்கியிருந்தோம். ஃபுல்லாக மழை உள்ள. நைட்டு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஆயாவுக்கும் சண்டை. அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் ரோசம் வந்து, எங்கள் அம்மா ஒரு ரோசம் வேறையா, என்ன பண்ண ரோசம் மட்டும் என்ன பண்ணோம், நானும் கூட போய் படுக்கணும். போய் உள்ளே போய் படுக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக மழை. வீடு இடிஞ்சு விழுற சூழ்நிலை அது. உண்மையிலே நான் அன்றைக்கெலாம் ஏசப்பாட ப்ரேயர் பண்ணேன். படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஃபுல்லாக மழை தண்ணி உள்ளே ஊற்றுது. அந்த தண்ணியை புழிஞ்சு போட்டுனுக்கிறேன். நாளைக்கு எனக்கு எக்ஸாமு, பப்ளிக் எக்ஸாமு. எங்கள் அம்மாவுக்கு வேலைக்கு போனோம். நான் படிக்கவும் இல்லை நைட்டு. எனக்கு ஆண்டவர் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் எனக்கு அன்றைக்கி கஷ்டப்படுத்தினப்போ எனக்கு ஆண்டவர் எனக்கு ரொம்ப வெளிப்படுத்தினார். தாவீதை போல் ஆண்டவர் என்ன பண்ணார், மறைத்து வச்சார். ஆமென். எங்கள் ஊரில் என்னை பார்த்து எல்லாம் யார் என்னை கேலி பண்ணாங்களோ, யார் என்னை சிச்சாங்க, இன்னும் பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போயிடுவேன். நம்ம சர்ச்சில் வேறு இன்னொன்று கவர்மெண்ட் லீவ் வந்தாலாம் ஒரு ஃபங்க்ஷன் கொஞ்சம் வச்சுருவாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் வேறு சர்ச்சுக்கு வந்துடுறேன். நான் எப்பயுமே இவங்க விளையாட கூப்பிட்டா கூட யார் கூட நான் போகிறதில்ல. என்னன்னா ஏன்னா சர்ச்சின்னு போய் நேக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன சர்ச்சுக்கு போய் அப்படி என்ன தான் பண்ணுற அப்படிங்கலாம் கேள்வி. ஒரு டைம் சேர் வேறு போடுறப்போ பார்த்துட்டாங்க. நான் பையன் ஒருத்தன் வீட்டாண்ட போய் சொல்லிட்டான், இந்த மாதிரி டே அவன் அயன்லாம் பண்ணி என்ன பண்ணுறது போகிறான், சர்ச்சு பேருக்கே சேர் போகிறதுக்கு போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு எல்லாம் ஒரு மாதிரி கேலி பண்ணோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சப்பா, நான் உங்கள் ஊழியம் செய்து தானே வந்தேன், என்னையா இவங்களாம் கேலி பார்த்துறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் ரொம்ப ஜப்பிப்பேன் ஏசப்பா கிட்ட, ரொம்ப கண்ணீர் விடுவேன். ஏசப்பா இன்னைக்கு என்னை பார்த்து யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ, என்னை பார்த்து யாரெல்லாம் தருதில்ல, இவன் வந்து இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, அப்பனை போல தான் புள்ளன்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா, குடிகாரன் பெற்றது எப்படி இருக்குமா, குடிகாரனை போலே இருக்குமா. நான் வந்து பின்னாடிலாம் பேச மாட்டாங்க, முன்னாடியே சொல்லிடுவாங்க ரைட் ராயிலாக. ஏன்னா நூலை அப்பனை போல் தான் புள்ள இருக்கும், நூலை போல் தான் சேலை, தாயை போல் தான் புள்ளன்னுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும்போது ஆண்டவர் என்னை வந்து உடைக்கிறாரு. அவர் உடைச்சி என்ன பண்ணுறாரு, பொண்ணாகலும் சரி. இன்றைக்கி யாரெல்லாம் என்னை பார்த்து குடிக்காரன் விட்டு புள்ள குடிச்சு தான் நாசனமாக போவான்னு சொன்னாங்களோ, அவங்க புள்ளெல்லாம் என் கண்முறை நீ குடிக்கிறாங்க, நீ நாசனமாக போகிறாங்க. இது வந்து நான் உண்மையாக சொல்ல முடியும். போன வாரம் ஒரு சண்டை, போன வாரில் அது முந்தின ஒரு சண்டை வீட்டாண்ட. இப்போ சண்டே ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, எங்கள் வீட்டாண்ட சண்டை ஒன்று வந்துடுது. பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பார்த்து சொன்னவங்க இதெல்லாம் நான் பார்க்குறேன். என்னை பார்த்து எப்படி இப்போ அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு அன்றைக்கி 10 மணிக்கு தான் வந்து வீட்டாண்ட இறங்கினேன். இவங்க பார்த்துட்டோன்னே என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் இப்போ சண்டை எல்லாமே முடிஞ்சிட்டு வந்துச்சு, சரி என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் தான் போகிறேன். என்னென்ன நான் சண்டை போடுற மாதிரியா, ரெடி வீட்டுக்கு போடான்றாங்க. யார், வீட்டானங்கிற பெரியவங்க. கேட்டால் நான் கேட்டுருவேண்ணா. ஐயோ எனக்கே சாக்காச்சு. என்னை பார்த்து சொன்னவங்க நீ என் கூட சேர்ந்தா என்ன ஆகிடுவாங்களா, கெட்டுருன்னு சொன்னவங்க எனக்கு என்ன பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ போகாத, நீ போய் கெட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது.
ஆண்டவர் பார்த்தீங்களா, என்னை பார்த்து சொன்னவங்க நீங்கள் என்ன சொல்கிறாங்க, என்னவியா நீ போய் சேராத, நீ கேட்டுருன்ற. இது மட்டும் நடக்கல. காலையில் 6 மணிக்கு நான் 6 மணிக்கு எழுந்துச்சி காலேஜ் வேறு போனோம். காலேஜ் பார்த்து லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் தூங்கிட்ட அப்புறம் ஏஞ்சி போகலான்னு போகிறேன். பார்த்தா லேட் ஆகிடுச்சு. பஸ் வேறு விட்டேன். இங்கேருந்து பார்த்து ஆட்டோ வேறு பிடிக்கணும். ஆட்டோவே வரமாட்டேன். போய் நின்றா பார்த்தா ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பா இட்டுன்னு வந்தார் அந்த பையனவை. அவர் என்ன பண்ணுறாரு, நான் வண்டியில் ஏற்றின்னு போயிட்டார். வண்டியில் ஏற்றின்னு போயிட்டு லாஸ்ட்டாக பஸ்ஸெல்லாம் ஏற்றி விட்டார். பஸ்ஸெல்லாம் ஏற்றி விட்டு பா இங்கெல்லாம் வராதுப்பா, நீ வந்தால் நீ என்ன பண்ணுறவ, கெட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கூல்ஸ் பம்ப்ஸ் அவர் கொடுக்குறாரு. முடியெல்லாம் சிலுக்குது வேறு. என்னடா இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, யார் கூட நீ சேராதப்பா. இவர் யார் தெரியுமா, என்னை பார்த்து சொன்னவர், என் பிள்ளைக்குள்ள நீ சேராதப்பா, சேர்ந்தா என்ன போயிடுவேன், அவனும் குடிக்காரன் ஆயிடுவானா. என்னடா இது கதையாகுதுங்க எனக்கு. நான் எப்படி தெரியுமா, என்னை ஆண்டவர் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குடிச்சிட்டு இருப்பேன். என்றைக்கோ குச்சின்னு எங்கேயோ சுற்றி நிற்பேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க அந்த மாதிரி, ஏன்னா ஒரு கஞ்சா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் போயிட்டாங்க. ஆண்டவர் என்னை குடிக்காதன்னு சொல்லியிருந்தா நான் அன்றைக்கே குடிச்சிட்ருப்பேன். ஆண்டவர் என்ன பண்ணார், உடைக்க ஆரம்பித்தார். இந்த வலி எப்படின்னு ஆண்டவர் எனக்கு புரிய ஆரம்பிச்சிட்டேன். குச்சா இந்த வீட்டில் என்னென்ன நடக்கும், ஒரு அப்பா சரியில்லைனா எவ்வளோ கஷ்டத்தை உண்டு பண்ணுவார் ஆண்டவர். எனக்கு ஆண்டவர் அப்படியே உணர்த்தினார் ரைட் ராயிலாக. அதனால தான் ஆண்டவர் என்னை இன்னும் குடிக்காமல் வச்சுருக்காரு. கர்த்தருக்கு கர்த்தர் மகிமை உண்டாதாக. ஆமென்.